இன்றைய நாளும் கூட இன்றைய இந்த பதிவு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிய இஸ்லாமிய சகோதரர்களுக்காக. எல்லாரும் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அலி கமனி அவர்கள் இறந்தது. முதலாவதாக என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அடுத்த காரியங்களை சொல்லுகிறேன். என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஈரானில் இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எல்லாம் நீங்கள் அறிந்ததே. இது ஏன் வந்தது என்று சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலை தாக்கியது அக்டோபர் 7. இதன் விளைவுதான் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கின்றது. அதுக்கு பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை வாசித்து காட்டிவிட்டு மிச்ச காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எசேக்கியேல் 35:5 வாசிச்சிங்கன்னு சொன்னால், நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரனுடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியால் நான் இந்த பழிக்கு உன்னை ஒப்புவிப்பேன். இரத்த பழி உன்னை பின்தொடரும் என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ இரத்தத்தை வெறுக்காதபடியினால் இரத்தம் உன்னை பின்தொடரும். இப்படி என்ன வாசிக்கலாம். நீங்கள் இது எசேக்கியேல் 35:5 1 வாசிக்கலாம். 5 வாசித்து பாருங்கள். இதுதான் அந்த ஆரம்பம். ஹமாஸ் போய் இஸ்ரேலை தாக்கியது அக்டோபர் 7, 3 வருஷத்துக்கு முதல் நடந்தது. அதன் விளைவுதான் இது. அப்படியே காசாவை அடித்தார்கள் இஸ்ரவேலர். அந்த இரத்த பழி தான் தொடர்கிறது. காசாவை அழித்து அந்த ஹமாஸ் இயக்கத்து தலைவர்மார பெரியவர்களை இஸ்ரவேலர் கொன்றார்கள். அது அப்படியே மற்ற பக்கம் லெபனானுக்கு பரவி லெபனானில் ஹிஸ்புல்லா இயக்கத்தை அழித்தார்கள். அவருடைய பெரிய தலைவர்கள் மாரையும் இஸ்ரவேலர் அழித்தார்கள். இது 2ஆவதாக தொடங்கியது. 3ஆவதாக சிரியாவை இஸ்ரவேல் தாக்கியது. பல இராணுவ தளங்களை அடித்து உடைத்தார்கள். இது 3ஆவது. அப்படியே யமனில் யமனில் ஹவுதிகள் இயக்கத்தை இஸ்ரவேல் தாக்கினார்கள். அதிலேயும் பல தலைவர்மாரை கொன்றார்கள். அதற்கு பிறகு அப்படியே ஈரானுக்கு போனது. ஈரான் தான் தலைமை பீடம். இந்த ஈரான்லேயும் பல சயின்டிஸ்ட்மாரையும் பெரிய பெரிய இராணுவ தலைவர்களையும் இஸ்ரவேலர் தாக்கி அழித்தார்கள், கொன்றார்கள். அதன் விளைவு இப்போ கடைசி கட்டத்தில் வந்து கமனி அவர்கள் முடிந்திருக்கிறது. இது இஸ்ரேல் செய்த காரியம். இனி ஈரான் இப்போ துவங்கி விட்டார்கள் அந்த தாக்குதல்களை. சவுதி, டோஹா, கட்டார் இப்படியான அரபு நாடுகளை ஈரான் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது நிற்கப் போவதில்லை, இப்படியே தொடரும். அது இன்னொரு வசனம் இருக்கிறது. உன் சகோதரனுக்கு விரோதமாக சகோதரனை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி. அப்போ இந்த ஈரானும் இஸ்லாமிய சகோதரர்களான், அரபு நாடுகளும் இஸ்லாமிய சகோதரர்களான். ஆனால் இவர்களுக்கு விரோதமாகவே இவர்கள் எழும்பியிருக்கிறார்கள். அதுவும் நீங்கள் இந்த எசேக்கியேலிலே வாசிக்கலாம். இப்படியாக நடக்கிறது. இது இப்படியே தொடரும். இன்னும் 4 வருஷத்துக்கு இந்த யுத்தம் நடக்கும். இது முடியாது. அதில் எப்படி காசா அழிக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் இந்த ஈரானும் அழிக்கப்படும். அப்படியாக அவாந்தர வழியாக மாறும் என்று சொல்லி பைபிளில் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அடுத்து இன்னும் ஒரு வசனம் வாசித்து காட்டுகிறேன். இது எசேக்கியேல் 39:7 வாசிச்சிங்கன்னு சொன்னால், இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை
தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக விட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். புறஜாதிகள் என்பது இந்த இஸ்லாமிய நாடுகள். இவர்கள் அந்த தேவனுடைய இஸ்ரவேலின் தேவன் என்ற அந்த நாமத்தை அறிந்து கொள்வார்கள். இதற்கு பிறகு இவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். இது வாய்வுள்ள எங்களுக்கு நீங்கள் எசேக்கியேல் 35 39 வரைக்கும் அப்படி வாசிச்சிங்கன்னு சொன்னால் இப்போ நடக்கிற காரியங்கள் அப்படியே இருக்கின்றது. நான் இந்த வீடியோ மட்டும் இல்லை, இதற்கு முதல் 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த இப்போ நடக்கிற சண்டை வரும் என்று நான் ஒரு வருஷத்துக்கு முதலே நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய தேவன் எங்களுக்கு எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார், என்ன நடக்குது, என்ன காரியம்னு சொல்லி. அதனுடைய பெரிய ரகசியம் என்னென்னு சொன்னால், நியூஸை பார்க்குற நான் காசா சண்டை துவங்கினதில் முதல் நாளிலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து விடாமல் ஒவ்வொரு நியூஸும் பார்ப்பேன். அது பார்க்குறது மட்டுமில்லை, இந்த பைபிளும் நான் படிப்பதனால் எனக்கு எந்த காரியம் எது எப்போ நடக்கும் என்று சொல்லி எனக்கு எல்லாமே தெரியும். நீ நடக்க போகிற காரியங்களும் எனக்கு தெரிந்திருக்கிறது, என் தேவன் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால தான் இனி வார நாட்களில் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி பைபிள் ஏற்கனவே எனக்கு சொல்லி தந்திருக்கிறது. இனி வார காரியங்கள் இந்த காலம் சாத்தானுடைய கையில் இந்த உலகம் இருக்கின்றது. இருந்தாலும் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளை சாத்தானால் தொட முடியாது. இயேசு கிறிஸ்து அந்த சனங்களை பாதுகாப்பார். இனி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அப்போது நாங்களும் அவரோடு கூட போவோம்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது, ரகசிய வருகைன்னு சொல்லி. அப்போ இந்த வார உவத்திர காலங்கள் இப்போ துவங்கி விட்டது. உவத்திர காலங்கள், இந்த உவத்திர காலத்தில் அந்த அவருடைய சனங்களை இயேசு கிறிஸ்து பாதுகாப்பார். மிச்சம் இருக்கிற சனங்கள் அழிக்கப்படுவார்கள். அதாவது 400 மில்லியன் சனம் இந்த உலகத்தில் அழியும். இனி வார காலங்கள் அதில் பார்க்கலாம். கொரோனா வந்தது, பஞ்ச காலங்கள் தொடர்கிறது. கொரோனாவிலேயே 11 லட்சம் சனம் இறந்தது. உக்ரைன் சண்டைகள் இதெல்லாம் அப்படியே இறந்து இப்போ 20 லட்சம் சனத்துக்கிட்ட இறந்திருக்கிறார்கள். இனி வார காலங்களில் இப்போ இனி இந்த சண்டை 4 வருஷம் நடக்கும். அதில் ஒரு 200 மில்லியன் சனம் பட்டினியாலே முறைப்பார்கள், யுத்தத்தினாலே முறைப்பார்கள். இதை நீங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6-8 நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதில் மேல் ஏறிந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் உள்ளவர்கள் காப்பங்கள் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்கும். அந்த காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அப்போ இந்த யுத்தத்தினால 200 மில்லியன் சனம் இறக்கும் இந்த உலகத்தில். அதற்கு பிறகு கொஞ்சம் காலம் போன பிறகு திரும்ப ஒரு 200 மில்லியன் 400 மில்லியன் சனம் மொத்தமாக இறக்கும் என்று சொல்லி பைபிள் குறிப்பிட்டிருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.